ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிக் த்ரீயில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நருட்டோவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நருட்டோ எப்படி இந்த அளவு ஃபேமஸ் ஆச்சு அண்ட் அதில் இருக்க ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்படிங்கிறது செப்டம்பர் 21 1994 தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருவாக்கப்படுது. கிஷிமோட்டோ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது உருவாக்குறாரு. ஸோ இவர் உருவாக்கும் போது கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு நிஞ்சா பேஸ்டு ஸ்டோரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவர் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சு வச்சுட்டாரு. நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஒரு நிஞ்சா அனிமே தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமிங்கில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்குமே ட்ராகன் பால் அப்படிங்கிறத வந்துட்டு வேறு லெவல் ஃபேமஸில் இருந்துச்சு. பட் இந்த மாதிரியான புது கான்செப்டில் இந்த ஒரு அனிமையை வந்ததுக்கப்புறமா இது ஜப்பான் முழுக்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபேமஸுமே ஆகுது. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா பிக் த்ரீலேயே இருக்கிறதுல கொஞ்சம் பயங்கர ஃபேமஸான அனிமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நருட்டோ தான் வந்துட்டு வேர்ல்டு வைடில் பல அளவில் பார்த்தீங்கன்னா அனிமே வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது. இதோடைய மங்கா சேல்ஸ் அப்படிங்கிறது ஜப்பானில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. வேர்ல்டு வைடில் மங்கா சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒன் பீஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கும். பட் அனிமே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரைக்குமே வந்துட்டு தமிழ் டப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனிமே அப்படிங்கிறது வேறு லெவல் ஃபேமஸாக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம நருட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஷோனன் அனிமே அப்படின்னு சொல்லிட்டு. ஷோனனில் ஒரு பெஸ்ட்டு ஃபேமஸான அனிமே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அது நருட்டோன்னு தான் சொல்லியும் ஆகணும். நருட்டோடைய மங்கா சேல்ஸ் எப்போ முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2014 தான் பார்த்தீங்கன்னா நருட்டோடைய மங்கா அப்படிங்கிறது முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அனிமே அப்படிங்கிறதுமே வந்துச்சு. அண்ட் இதோட சீக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருட்டோ சீரீஸுமே பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. பட் நம்ம கிஷிமோட்டோ பார்த்தீங்கன்னா பொருட்டோ சீரீஸில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வேலை அவர் வந்துட்டு செய்யலை. அவர் ஜஸ்ட் அந்த ஓவர் வியூவிங் மாதிரி தான் வந்துட்டு பண்ணார். அதுக்கப்புறமா அந்த டைம் ஸ்லிப்புக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிஷிமோட்டோ பார்த்துட்டு என்னடா இந்த அனிமே வந்துட்டு இப்படி மொக்கையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் நடந்துச்சு. அதுதான் டைம் ஸ்கிப் நடந்ததுக்கப்புறமா பொருட்டோடைய ரீச்சுமே வந்துட்டு வேர்ல்டு வைடில் பல ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அடைஞ்சிச்சு. அந்த அனிமேக்கு அதுக்கப்புறமா தான் ஒரு ரெகக்னேஷனே வந்துட்டு கிடச்சிச்சு. அண்ட் இந்த பிக் த்ரீயில் இந்த டைலாக்ஸுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் தர ஒரே அனிமேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நருட்டோ தான் வந்துட்டு சொல்லி ஆகணும். இதில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேமஸாக தான் இருக்குது. பல பேர் வந்துட்டு இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் டேட்டெல்லாம் வந்துட்டு வேக்கப் டு ரியாலிட்டி அப்படின்லாம் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஆரம்பித்தது நம்ம நருட்டோன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிக் த்ரீயில் மியூசிக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரோ சாங்க்குமே வந்துட்டு நருட்டோ ரொம்ப பயங்கர ஃபேமஸாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ வரைக்குமே அதில் வர இன்ட்ரோ சாங்ஸ்லாம் வந்துட்டு பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் வந்துட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அதோட மியூசிக் குவாலிட்டியுமே வந்துட்டு அவங்க தரமாகவே செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லலாம். அதில் இருக்க ஃபைட் சீன்ஸுக்குமே வந்துட்டு அவங்க மியூசிக்ஸ் ஆகட்டும் அந்த பஞ்ச் பண்ணுற சீன்ஸுக்குமே வந்துட்டு அந்த மியூசிக் அப்படிங்கிற கரெக்டாக போட்டிருப்பாங்க. அண்ட் பேசிக்காக எனக்கு வந்துட்டு நருட்டோட ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோடைய ஃபைட் சீன்ஸ் தான். அதில் ஃபைட் சீன்ஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் ரெண்டு நிஞ்சா ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க திறமைகள் அந்த ஜுட்ஸுஸ்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைட் சீன்ஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் அவங்க எடிட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவுமே நருட்டோடைய முக்கியமான ரீச்சுக்கு அப்படிங்கிறதுமே காரணமாகவும் இருக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த ராக்லி வர்சஸ் காரா ஃபைட்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே சிலர்த்து போய் சிலரையெல்லாம் வந்துட்டு சதற விட்டு மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீன்ஸோடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பக்காவே வந்துட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் நிஞ்சாஸ் ஃபைட் பண்ணும்போது அதில் இருக்க ஜுட்ஸுஸ்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெளிவாகவே பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நருட்டோட கேரக்டர்ஸுமே வந்துட்டு அதோடைய ரீச்சுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் இப்போ நருட்டோ அப்படிங்கிற அந்த நருட்டோ உசுமாக்கிங்கிற அந்த மெயின் கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஒரு ரீச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத ரியல் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் கூட வேணால் நீங்கள் வந்துட்டு மர்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அதோடைய கேரக்டரை ஒரு உண்மைத்தன்மையோடய வந்துட்டு அது எழுதிப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் நருட்டோ மட்டுமே கிடையாதுங்க. இனி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் அதில் இருக்குது. லைக் கக்காஷி, இட்டாச்சி, சாசுகே, ஒபிட்டோ இப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபேமஸாக தான் இருக்குது. பிகாஸ் அதோடைய கேரக்டர் ரிட்டர்ன் அப்படிங்கிறதே வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு எழுதியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொருட்டோவில் இல்லாமல் போச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். நருட்டோவில் எழுதப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு டிசைனுமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். பட் பொருட்டோவில் நீங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய கேரக்டர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. இது ஒரு காரணமே வந்துட்டு பொருட்டோ கொஞ்சம் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் கடைசி பாயிண்ட் கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னா அது நருட்டோ கொடுத்த இம்பேக்ட். இப்போ நீங்கள் ஒரு சில அனிமேஸ்லாம் நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்த ரொம்ப பாப்புலரான அனிமேஸ்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம நருட்டோட ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கும். லைக் டீமன் ஸ்லேயர் ஆகட்டும்,
ஜுஜுட்சு கைசனாக இருக்கட்டும், இந்த அனிமேஸ்லாம் வந்துட்டு நருட்டோட சாயல் கண்டிப்பாக அதில் இருக்கும். அதாவது அந்த ஹீரோ கேரக்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நருட்டோ கேரக்டரோட சாயல் வந்துட்டு இருக்கும். ஒரு ஹீரோ கேரக்டர்னால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படிங்க அந்த ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்ததே நம்ம நருட்டோன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நருட்டோடைய மெயினான ஒரு வெற்றிக்கு காரணம் கூட நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படின்னு தந்தீங்க அப்படின்னா நான் கூட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களுக்கு புது வீடியோ பார்க்க பிடிக்கும். டாடா பை, see you.